4 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றிரவு டெல்லி செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து தமிழகத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் தொடர்பாக மனு அளிக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 4 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அதிகாலை சென்னை வந்தடைந்தார். இந்த நிலையில் டெல்லியில் கட்டப்பட்டுள்ள திமுகவின் தலைமையகமான அண்ணா கலைஞர் அறிவாலய கட்டடத்தின் திறப்பு விழா வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றிரவு டெல்லி புறப்படுகிறார். நள்ளிரவு 12 மணி அளவில் டெல்லி சென்றடையும் அவர் நாளை பிற்பகல் 1 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். அப்போது தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியை ஒதுக்க வலியுறுத்த உள்ளார். மேலும் தமிழகத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்தும் மனு அளிக்க உள்ளார். அப்போது திமுக அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்கவும் பிரதமருக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை நாளை மறுதினம் ஒன்றாக சந்தித்து பேசும் ஸ்டாலின் அலுவலக கட்டட திறப்பு விழாவில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்க உள்ளார். தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டெல்லி தீனதயாள் உபாத்யாயா சாலையில் கட்டப்பட்டுள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை கட்சி கொடி ஏற்றி ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்த விழாவில் பங்கேற்க பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விழாவை முடித்துக் கொண்டு 2ஆம் தேதி இரவு டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் ஸ்டாலின் சென்னை திரும்ப உள்ளார். ஆரம்பத்தில் 1 நாளாக திட்டமிடப்பட்டிருந்த முதலமைச்சரின் பயணம் 4 நாட்களாக மாற்றப்பட்டிருப்பது தேசிய அளவில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த RS ராஜகண்ணப்பனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த SS சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இலாக்கா மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று இந்த மாற்றம் செய்யப்படுவதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் பதவியேற்ற மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முதன்முறை அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதான அடுத்தடுத்த சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளுமே அவரது இலாக்கா மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணங்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ராஜகண்ணப்பன் மீதான சர்ச்சைகள் என்னென்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு 100 டன் அளவிலான இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்குவதற்காக டெண்டர் விடப்பட்டது. அந்த சமயத்தில் அரசு ஊழியர்களுக்கான இனிப்பு வகைகள் அனைத்தும் ஆவி நிறுவனத்திலேயே வாங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை மீறி 100 கோடிக்கு மேல் விற்றுமுதல் கொண்ட நிறுவனத்தில்தான் டெண்டர் என விதிமுறையில் மாற்றம் செய்தது ராஜகண்ணப்பனுக்கு எதிராக கடும் சர்ச்சையையும் கண்டனத்தையும் எழுப்பியது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு ஆவி நிறுவனத்தில் மட்டுமே ஸ்வீட் பாக்ஸ் வாங்க வேண்டும் என உத்தரவிட்டார். கடந்த ஆண்டின் இறுதியில் தனக்கு உதவியாளராக இருந்த அரசு ஊழியர் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரியை தனது வீட்டில் வைத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான செய்தி ஒரு சில ஊடகங்களில் மட்டுமே வெளியான நிலையில் அது குறித்து சர்ச்சை பெரிய அளவில் வெளியே வராமல் தடுக்கப்பட்டது. இருப்பினும் முதலமைச்சரின் கவனத்துக்கு இந்த விவகாரம் எடுத்துச் செல்லப்பட்டு கண்டிப்புக்கு உள்ளானார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகம் ஆகியவற்றில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டுகள் குவிந்தன. இதையடுத்து கடந்த மாதம் 14ஆம் தேதி சென்னை எழிலகத்தில் உள்ள போக்குவரத்து துறை துணை ஆணையர் நடராஜன் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து நடராஜனை காப்பாற்றும் விதமாக அமைச்சர் செயல்பட்டார் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடராஜன் திருநெல்வேலிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். போக்குவரத்து துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருந்தாலும் கூட துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளிலும் டெண்டர் உள்ளிட்ட விவகாரங்களிலும் அவரது மகன் நவீன் மற்றும் உடனிருக்கும் ஒரு சில அதிகாரிகளின் தலையீடு அதிகம் இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பலமுறை சாதியை சொல்லி தன்னை அவமானப்படுத்தினார் என ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் சமீபத்தில் ஊடகங்கள் வாயிலாக பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு முன்பாகவே தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பனின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு குழு தலைவர் மற்றும் நிலைக்குழு உறுப்பினர்களுக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டோர் பொறுப்பேற்றுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை வார்டு குழு தலைவர்கள் பதவியிடங்களுக்கும் பிற்பகலில் நிலைக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் மறைமுக தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் வாக்களிக்க உள்ளனர். தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள மறைமுக தேர்தலில் வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு, நியமன குழு உறுப்பினர்கள், ஒப்பந்த குழு உறுப்பினர்கள் மற்றும் நிலைக்குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மறைமுக தேர்தல் நடவடிக்கைகள் முழுவதையும் சிசிடிவியில் பதிவு செய்யவும், காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட பதவியிடங்களுக்கு ஒருவர் மட்டுமே வேட்புமனு அளித்தால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரியால் அறிவிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர்களுக்கு கூட்ட அரங்கிலேயே பதவி பிரமாணமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி மாமன்றத்திற்கு கட்சி சார்பில் நிர்வாகிகளை நியமித்து திமுக அறிவித்துள்ளது. இதன்படி திமுக குழு தலைவராக ந. ராமலிங்கமும், துணைத் தலைவர்களாக ARPM காமராஜ் மற்றும் TSP ராஜகோபால் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொறடாவாக A. நாகராஜனும், பொருளாளராக வேளச்சேரி மணிமாறனும் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர், நிலைக்குழு தலைவர்கள் பதவிகளுக்கான வேட்பாளர்களையும் திமுக அறிவித்துள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வு ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 7382 வேகன்சிகள் உள்ளன. முப்பது 3/22ஆம் தேதி முதல் அப்ளிகேஷன் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த TNPSC தலைவர் பாலச்சந்திரன், குரூப் 4 தேர்வுக்கு மார்ச் 30 முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறினார். தேர்வு ஜூலை மாதம் 24ஆம் தேதி 3 மணி நேரம் நடைபெறும் என கூறிய அவர், காலி இடங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே 5255 இடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 7382 வேகன்சிகள் 7382 வேகன்சிகள் உள்ளன. அது வரக்கூடிய நாட்களிலே தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும். இந்த 7381 வேகன்சியிலே 81 வேகன்சியானது ஃபோர்ஸ் கோட்டாவிலே ஒதுக்கீடு செய்ய நோட்டிஃபிகேஷனில் அனுமதித்துள்ளோம். அந்த 81 வேகன்சிகளும் ஃபோர்ஸ் கோட்டாவிலே அவை ஃபில்லப் பண்ணிக்கிற பொழுது 7301 வேகன்சிகள் போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் தட்டச்சர் பணிக்கு 163 காலியிடங்கள் உள்ளன. 274 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. ஜூலை 24ஆம் தேதி காலை 9:30 மணியில் இருந்து மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். அதில் தமிழ் பாடத்தில் இருந்து 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 150ற்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே பொது அறிவு மற்றும் மென்டல் எபிலிட்டி வினாக்கள் திருத்தப்படும். பொது அறிவில் இருந்து 100 மதிப்பெண்களுக்கு 75 வினாக்கள் கேட்கப்படும். மென்டல் எபிலிட்டி எனப்படும் மனத்திறன் கணக்கில் இருந்து 50 மதிப்பெண்களுக்கு 25 வினாக்கள் இருக்கும். தரவரிசை அடிப்படையில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அக்டோபரில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட TNPSC திட்டமிட்டுள்ளது. அம்மாதத்திலேயே சான்றிதழ் சரிபார்ப்பு தொடங்கப்பட்டு நவம்பரில் கலந்தாய்வு நடைபெறும். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் 2 நாள் பயணமாக துபாய் செல்ல இருந்தார். இதற்காக அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு நேற்று காலை வந்தபோது அவரது விசாவில் பழைய பாஸ்போர்ட் எண் குறிப்பிடப்பட்டிருந்ததால் விமானத்தில் பயணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. விசாவில் உள்ள பாஸ்போர்ட் எண்ணை மாற்றிய பின்னர் அமைச்சர் துரைமுருகன் மாலை 6:50 மணி அளவில் ஏர் இந்தியா விமானம் மூலம் துபாய் செல்லவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவசரமாக வீடு திரும்பினார். இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகனுக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார்.
இ-பைக் வாகனங்கள் தீப்பிடித்து எரிவது தொடர்கதையாகி வரும் நிலையில் சென்னை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மின்சார பைக் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. எனினும் அதனை ஓட்டிச் சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் திருவொற்றியூரில் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மணலி மாதவரம் பைபாஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த போது இ-பைக்கில் இருந்து வழக்கத்திற்கு மாறான மாறுபட்ட சத்தம் வந்துள்ளது. இதனையடுத்து வாகனத்தை ஓரமாக நிறுத்திய போது வாகனத்திலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. பின்னர் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் செய்வதறியாமல் சற்று நேரம் திகைத்து நிற்க அதற்குள் வாகனம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. அப்போது அந்த வழியாக வந்த தண்ணீர் லாரியை நிறுத்தி எரிந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது தண்ணீரை கொட்டி தீ அணைக்கப்பட்டது. இ-பைக் எரிந்தது எப்படி என்பது குறித்து மாதவரம் பால் பண்ணை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேட்டரி வாகனங்கள் அடுத்தடுத்து தீப்பற்றி எரிவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 75 காசுகள் உயர்ந்து 106 ரூபாயை தாண்டியது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினமும் மாற்றி அமைத்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 75 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 106 ரூபாய் 69 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் டீசலின் விலை 76 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 76 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கடந்த 9 நாட்களில் 8 நாட்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 9 நாட்களில் பெட்ரோல் விலை 5 ரூபாய் 29 காசுகளும் டீசல் விலை 5 ரூபாய் 33 காசுகளும் விலை உயர்ந்துள்ளது.